ஓம் சாந்தி. 26/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் விகர்மங்களை, அதாவது பாவச் செயல்களை அழிப்பதற்கான யுகமாகும். இந்த யுகத்தில் நீங்கள் எந்த ஒரு பாவ கர்மத்தையும் செய்யக்கூடாது. கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும்? பதில்: யார் அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும். யார் எந்த அளவிற்கு ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகிறார்கள். ஒருவேளை ஞான ரத்தினங்களை தாரணை செய்யவில்லை என்றால் அவர்கள் ஏழைகள் ஆவர். பாபா உங்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் ஞானத்தை கொடுத்து திரிகாலதரிசியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. எது கடந்து போய்விட்டதோ அது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு எது இப்போது நிகழ்காலமாக இருக்கிறதோ அது கடந்த காலமாக ஆகிவிடும். கடந்த காலத்தின் மகிமையை பாடுகிறார்கள். நீங்கள் இப்போது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். புருஷோத்தம என்ற வார்த்தையை கண்டிப்பாக போட வேண்டும். நீங்கள் நிகழ்காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த காலத்தின் மகிமை என்ன பாடப்பட்டுள்ளதோ அது இப்போது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த சந்தேகத்தையும் கொண்டு வரக்கூடாது. இது சங்கம யுகமாகவும் இருக்கிறது, கலியுகத்தின் கடைசியாகவும் இருக்கிறது என்று குழந்தைகள் அறிவீர்கள். உண்மையில் சங்கம யுகம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடந்துவிட்டது. இப்போது இது நிகழ்காலமாகும். இப்போது பாபா வந்துள்ளார். எது கடந்து விட்டதோ அதுதான் எதிர்காலமாகவும் இருக்கும். தந்தை இப்போது ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பிறகு நீங்கள் சத்யுகத்தில் ராஜ்யத்தை அடைவீர்கள். இப்போது சங்கம யுகமாகும். இந்த விஷயத்தை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை. நீங்கள் நடைமுறையில் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது மிகவும் சகஜமானது. சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவருக்கும் பாபாவை நினைத்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிய வைக்க வேண்டும். பாவ கர்மங்கள் அழியக்கூடிய நேரத்தில் பாவ கர்மங்களை செய்பவர்களாக யார் இருப்பார்கள்? ஆனால் மாயை பாவ கர்மங்களை செய்ய வைத்து விடுகிறது. எங்களின் மூலம் இந்த பெரிய தவறு நடந்துவிட்டது, அறை விழுந்துவிட்டது என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்போதுதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று தந்தையை அழைக்கிறார்கள். இப்போது பாபா தூய்மையாக்க வந்துள்ளார் எனும்போது தூய்மையாக வேண்டுமல்லவா? ஈஸ்வரனுடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகக்கூடாது. சத்யுகத்தில் அனைவரும் தூய்மையாக இருந்தார்கள். இந்த பாரதமே தூய்மையாக இருந்தது. நிர்விகார உலகம் மற்றும் விகார உலகம் என்று பாடுகிறார்கள். தேவதைகள் முழுமையாக விகாரம் அற்றவர்கள். நாம் விகாரிகளாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் விகாரத்தில் செல்கின்றோம். விகாரம் என்ற பெயரே விஷத்தினுடையதாகும். தூய்மையற்றவர்கள்தான் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். கோபக்காரர்கள் அழைப்பதில்லை. பிறகு பாபாவும் நாடக திட்டப்படி வருகின்றார். கொஞ்சம் கூட அவர் வரும் சமயம் வித்தியாசப்படுவது இல்லை. எது நடந்து முடிந்து விட்டதோ அது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை யார் தெரிந்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் திரிகாலதரிசி என்று சொல்லப்படுகிறது. இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இது அதிகம் முயற்சி செய்ய வேண்டிய விஷயமாகும். குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். இல்லையென்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு அத்தீந்திரிய சுகம் இருக்க வேண்டும்? நீங்கள் இங்கே அழிவற்ற ஞான ரத்தினங்களின் மூலம் மிக பெரிய செல்வந்தர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள்.
யாருக்கு எந்த அளவுக்கு தாரணை இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் அதிகமான செல்வந்தர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய உலகத்திற்காக நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அவை எல்லாம் எதிர்கால புதிய உலகத்திற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவும் பழைய உலகத்தை அழிக்கவும் தான் வந்திருக்கின்றார். அப்படியே கல்பத்திற்கு முன்னால் நடந்தது போலவேதான் நடக்கும். குழந்தைகளாகிய நீங்களும் பார்ப்பீர்கள். இயற்கை சீற்றங்களும் நடக்க வேண்டும். பூகம்பம் வந்தது என்றால் முடிந்தது. பாரதத்தில் எத்தனை பூகம்பங்கள் ஏற்படும்? இது நடக்கத்தான் வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். கல்பத்திற்கு முன்பு கூட நடந்தது. அதனால்தான் தங்க துவாரகை கீழே சென்று விட்டது என்று கூறுகிறார்கள். நாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த ஞானத்தை பெற்றிருந்தோம் என்பதை புத்தியில் நல்ல முறையில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட பாபா, நாங்கள் தங்களிடமிருந்து ஆஸ்தியை பெற்றிருந்தோம். அநேக முறை தங்களிடமிருந்து நாங்கள் ஆஸ்தியை பெற்றிருக்கிறோம். அதை கணக்கிடவே முடியாது. எத்தனை முறை நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள், பிறகு எதுவும் இல்லாதவர்களாக ஆகிறீர்கள். இந்த சமயத்தில் பாரதம் முழுமையாக எதுவும் அற்றதாக இருக்கிறது. நீங்கள் நாடக திட்டப்படி என்று எழுதவும் செய்கிறீர்கள். அவர்கள் நாடகம் என்ற வார்த்தையை சொல்வதில்லை. அவர்களுடைய திட்டமே தனிப்பட்டதாகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இந்த புருஷோத்தம மாதத்தில் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானத்தை அவசியம் செய்ய வேண்டும். அமிர்த வேளையில் எழுந்து ஞானத்தின் சிந்தனை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி சரீர நிர்வாகத்தை செய்து கொண்டே பாபா கொடுத்திருக்கக்கூடிய வீட்டு பாடத்தையும் கூட கண்டிப்பாக செய்ய வேண்டும். 2. புருஷார்த்தத்தில் எப்போதாவது தடை வந்தது என்றால் பாபாவிற்கு செய்தியை கொடுத்து அதற்கான ஸ்ரீமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டரிடம் அனைத்தையும் சொல்ல வேண்டும். பாவகர்மங்களை அழிக்கும் நேரத்தில் எந்த ஒரு பாவகர்மத்தையும் செய்யக்கூடாது. வரதானம். அகண்ட யோகம், அதாவது துண்டிக்கப்படாத யோகம் என்ற விதிமுறையின் மூலம் இடைவிடாத பூஜைக்குரியவர் ஆகக்கூடிய சிரேஷ்டமான மகான் ஆத்மா ஆகுக. இடைவிடாத யோகம் என்ற விதிமுறையின் மூலம் இடைவிடாத பூஜைக்குரியவராக ஆகக்கூடிய சிரேஷ்டமான மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம். தற்காலத்தில் யாரெல்லாம் மகான் ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் அகண்டானந்தம் போன்ற பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அனைத்திலும் அகண்ட சொரூபமானவர்கள், துண்டிக்கப்படாத சொரூபமானவர்கள் நீங்கள்தான். ஆனந்தத்திலும் துண்டிக்கப்படாதவர்கள், சுகத்திலும் துண்டிக்கப்படாதவர்கள். தீய சகவாசத்தில் மட்டும் வசமாகாதீர்கள். பிறருடைய அவகுணங்களை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் டோன்ட் கேர் என்று அதை கண்டுகொள்ளாதவர் ஆகிவிடுங்கள். இந்த விசேஷ தன்மையின் மூலம் நீங்கள் அகண்ட யோகி, இடைவிடாத யோகி ஆகிவிடுவீர்கள். யார் அகண்ட யோகியாக இருக்கிறார்களோ அவர்களே அகண்ட இடைவிடாத பூஜைக்குரியவர்களாக ஆகிறார்கள். நீங்கள் அப்பேற்பட்ட மகான் ஆத்மாக்கள். சுயம் அரை கல்பத்திற்கு பூஜ்ய சொரூபத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் மற்றும் அரை கல்பத்திற்கு உங்களுடைய சிலைகளுக்கு பூஜை நடைபெறுகிறது. ஸ்லோகன். தெய்வீக புத்திதான் அமைதி சக்திக்கான ஆதாரம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். யாரால் தன்னுடைய சூட்சும சக்திகளான மனம் மற்றும் புத்தியை நன்றாக கையாள முடிகிறதோ
அவர்களால் பிறரையும் கூட கையாள முடியும். எனவே சுயத்தின் மீது கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆட்சி புரியும் சக்தி, அதாவது கண்ட்ரோலிங் பவர் மற்றும் ரூலிங் பவர் இருக்க வேண்டும். இதுவே சரியான ஹேண்ட்லிங் பவர், கையாளும் சக்தியாக ஆகிவிடுகிறது. அஞ்ஞானி ஆத்மாக்களை சேவையின் மூலம் கையாளுவது, பிராமண பரிவாரத்தில் அன்பு நிறைந்த திருப்தி நிறைந்த உறவு வைத்துக் கொள்ளுவது, இவற்றின் மூலம் இரண்டிலுமே நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.